ஊரார்கிட்ட வஞ்சியம்மாளை காமிச்சு எனக்கும் துறைக்கும் அவ வேணும் அப்படிங்கிறாரு ராஜா. அது அவ்வளோ சாத்தியம் இல்லைங்க மகாராஜா. நாளைக்கு நம்ம குதிரை லாயத்தை பராமரிக்கிற குழந்தசாமி மகளுக்கு கண்ணாலம், வாழைத்தொப்பை பராமரிக்கிற வஜ்ரவேலுக்கு தான் தன் பொண்ணை கொடுக்குறான் குழந்தசாமி. மதியம் ராஜபிரசாதத்துக்காக குழந்தசாமி மக உங்க சன்னதிக்கு வர இருக்கா. அவ இருக்கையில இவ எதுக்கு மகாராஜா? இவளும் கண்ணாலத்துக்கு முந்தி ராஜபிரசாதத்துக்கு வந்துதானே தீரணும் அப்படின்னு சொன்ன கார்வாரோட பதில்ல திருப்தி ஏற்பட்ட மாதிரி கோட்டப்புறத்தாரு மேலே பேச பிரியப்படாம குதிரையோட லகான ஒரு சுண்டு சுண்ட வாழை குலைச்சிட்டு பாய தொடங்குச்சு அந்த ஜீவன். பின் தொடர்ந்தாங்க மற்ற குதிரைக்காரங்க. பல்லக்கு அரண்மனையை நோக்கி அசைஞ்சு போயிட்டு இருந்தது. பல்லக்கு தூக்கிகள்ல ரொம்ப பரிச்சயமான ஒருத்தன் ராணி ரத்னாவதியோட சமிக்கையை பார்த்துட்டு பல்லக்கை நிறுத்திட்டு பக்கத்துல வரான். ரத்னாவதி திரைசீலையை விளக்கிட்டு அவனை பார்த்து மெல்ல கேட்டா, யார் அந்த பொண்ணு? காத்துக்கிட்டு இருந்த மாதிரி பதில் வந்தது அவங்கிட்டேருந்து. வஞ்சியம்மா ராணி. மற்ற விவரம்? அம்மா அப்பா கிடையாது, 100 கோடி கூட்டத்தில் விசேஷமானவ அவ. பாடம் போட்டு துண்ணூறு தந்தா எந்த வியாதியும் பறக்கும். பாண்டிய கருப்பர் பேத்தி. கேள்விப்பட்டதே இல்லையே. ரொம்ப வெளியில் வராத பொண்ணு. இப்போ தான் வெளியில் வந்து பழகுது. இதுக்கும் நடராஜனுக்கும் கூட சிநேகிதம். யார் நடராஜன்? நண்டு வடாகன் தான் ராணி. பொங்க திருவிழாவில் கூட மயிலக்காளையை மடக்கி கழுத்து சங்கிலியை பரிசா எடுத்தானே, அவனே தான். அவனை என்னை வந்து பார்க்க சொல்லு. அப்படியே அந்த பாண்டி கருப்பரையும் என்னை வந்து பார்க்க சொல்லு. நல்லது ராணி. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நாளைக்கு குழந்தசாமி பொண்ணுக்கு கண்ணாலம் ராஜபிரசாதம் வாங்க அனுப்ப போகிறாங்க. ரத்னாவதியோட கண்களில் மழுக்குன்னு நீர் தேங்குது. அப்போ யாரோ அலறிக்கிட்டு ஓடி வர்ற சத்தம். விஷ்ணு சித்தன் தான் புழுதி பறக்க மிரண்டு ஓடி வந்துட்டு இருந்தான். பின்னால சமஸ்தானத்தோட ஓங்கலான ராஜபாளைய நாய்களோட துரத்தல். யார் ஓடி வர்றது? ராணி ரத்னாவதி திகைச்சு போய் கேட்டா. தெரியல, யாரோ ஒரு பிஞ்சு பைய மாதிரி தெரியுது. பல்லக்கு தூக்கி சொல்லி வாய் மூடின மறு வினாடி விஷ்ணு சித்தன் ஓடி வந்தான். ராணிம்மா, ராணிம்மா, நாய், நாய். பேச வாய் வராத திக்கல்ல பய உச்சத்துல ஒடுங்கிக்கிட்டான். அதுக்குள்ள நெருங்கி வந்த நாய்கள் ராணிக்காக கட்டுப்பட்ட மாதிரி அப்படியே நின்னுச்சுங்க. யாருப்பா நீ? எதம்மா கேட்டா ரத்னாவதி. இவன் பேரு விஷ்ணு சித்தன் ராணி. இன்னைக்கு இளைய மகாராஜாக்களோட பல்லக்கு தூக்குற முறை இவனோடது. அப்போதான் பின்னால வந்துகிட்டு இருந்த தன்னோட வாரிசுகளோட சின்ன பல்லக்க பார்த்தா ராணி. 5 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள நண்டும் சிண்டுமா 4-5 பேர் பல்லக்க தூக்க மாட்டாம தூக்கிக்கிட்டு, இவ்வளவு சின்ன பசங்க தான் பல்லக்கு தூக்கி வரணும்னு யார் சொன்னது? மகாராஜாவோட வலது கை தாண்டவன் தான் ராணி. இப்போவே பழகினாதான் பின்னாடி சொன்னபடி கேட்பாங்கன்னு சொல்லி முறை வச்சு பல்லக்கு தூக்க வச்சிருக்கார். ஏன்னோ இன்னைக்கு இவன் வரல, அதான் நாய்களை அவுத்து விட்டு கலாட்டா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ராணிம்மா, ஏண்டா பல்லக்கு தூக்கு வரலன்னு கூழ் ஊற்ற மாட்டேன்னாங்க. எனக்கு கோவம் வந்து முறைச்சேன், உடனே நாயை அவுத்து விட்டுட்டாங்க. கேவிக்கிட்டே பதில் வந்தது சித்தன்ட்டேந்து. என்ன நினச்சாலும் ரத்னாவதி பல்லக்குலேருந்து இறங்கிக்கிட்டா. இனி நானோ என்னோட வாரிசுகளோ பல்லக்கில் உட்காரவே மாட்டோம். அந்த தாண்டவனை என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்ன ரத்னாவதி பல்லக்கில் இருந்த பூஜை பிரசாத தட்டிலேருந்து ஒரு சீப்பு வாழைப்பழத்தை எடுத்து விஷ்ணு சித்தன்கிட்ட கொடுத்தா. அவன் புன்னகையோடு வாங்கிக்கிட்டான். ராணி ரத்னாவதி தன்னோட வாரிசுகளோட நடக்க தொடங்கினான். ராணிம்மா, நடக்காதீங்க ராணிம்மா, பல்லக்கில் ஏறுங்க, ராஜாவுக்கு தெரிஞ்சா எங்களை உரிச்சு தொங்க விட்டுடுவாருன்னு சொன்ன பல்லக்கு தூக்கியோட பேச்ச அவ பொருட்படுத்தவே இல்லை. விஷ்ணு சித்தனோட பார்வையில் ரத்னாவதி ஒரு பேரருள் பிம்பமா வழிய தொடங்கியிருந்தா. எதிரில் இருந்த 100 கோடி கூட்டத்தவங்க வாயை பழந்து உலகத்தோட 8வது அதிசயமா அதை எண்ணி செருமாந்து போய் கைகளை கூப்ப விஷயம் வேகமா அரண்மனைக்குள்ள நுழைய தொடங்குச்சு. தனது அந்தஸ்துக்கு கொஞ்சம் கூடுதலான மலைராஜபுரம் சமஸ்தானத்தோட ஒரே வாரிசான ரத்னாவதிய நிறைய சீதனத்தோட கல்யாணம் செஞ்சுட்டு வந்து ஆரம்பத்திலிருந்தே அவளோட கண்டிப்பும் கராருமான தோரணையில தானும் கரைஞ்சு போயிட்டதை எண்ணி கொஞ்சம் சங்கடத்தோடைய வெள்ளக்கார துறையோட சேர்ந்து அரண்மனையில் மது அருந்திக்கிட்டு இருந்தாரு வேங்கை ராஜா. அப்போது சூழ்நிலையில் லேசான சலசலப்பு. கொஞ்சம் தொலைவில் சிலரோட பெரம்பு மேலே சகிதம் குழந்தசாமி நின்றுட்டு இருந்தான். பக்கத்தில் அவனோட மனைவி. 2 பேர் கைகள்லையும் வெத்தலை பாக்கு பழத்தட்டு. கை தட்டி வர சொன்னார் வேங்கை ராஜர். வந்தவங்க பழத்தட்டை கீழே வச்சுட்டு சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்கினாங்க. ராஜாவுக்கு எங்களோட திவ்யமங்கல வணக்கங்க. என்னோட மகளுக்கு வைபோகத்துக்கு நாள் குறிச்சிருக்கேன். நம்ம வாழைத்தொப்பு வஜ்ரவேலுவை தான் மாப்பிள்ளையாக உத்தேசிச்சிருக்கேன்.
சமஸ்தானம் ராணி பரிவார சகிதம் வந்திருந்து ஆசிர்வதிக்கணும், இந்த வைபவத்தை நடத்தி தரணும் அப்படின்னு குழந்தசாமி பேசி முடிக்கவும், அப்போ பார்த்து உள்ள நுழைஞ்சாரு வேங்கராஜரோட தம்பி சிம்மராஜ ரூபசேகரர் கோட்டைப்புறத்தார். அவரோட கையில் நீண்ட குழல் துப்பாக்கி. வேட்டை முடிஞ்சு அவர் திரும்பி இருக்கிறத சொல்லாமல் சொல்லுது. உள்ள நுழைஞ்ச சிம்மராஜா அண்ணனை பார்த்து மதர்ப்பா சிரிச்சிட்டு பழத்தோட்டோட நிற்கிற குழந்தசாமி குடும்பத்தை பார்த்து, என்னடா என்ன விஷயம் அப்படின்னு மிடுக்கா கேட்க, தண்டனிடறோம் சின்னராசா, என் மவளுக்கு கல்யாணம், அதான் ராசா மாறுவலை முறைப்படி அழைக்கலான்னு. அழைக்கிறது அப்புறம் ராஜபிரசாதம் வேண்டாமா? வேணும் ராசா, மதியம் பொண்ணை அலங்கரித்து அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா குழந்தசாமி. தாத்தா, ராஜபிரசாதம்னா என்ன, அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னா அர்ச்சனா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்த விஷ்ணுசித்தன் கிட்ட. ராஜபிரசாதம் இல்லம்மா, அது ராஜ எச்சு, கேடுகட்ட ஒரு பழக்கம். அதிகாரம் கையில் இருக்கிற திமிரில் சாங்கியங்கிற பேரில் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சதி அது. கல்யாண பெண்களோட கன்னிமையை இந்த ராஜாக்கள் தான் முதல்ல கழிப்பாங்க. அப்புறம்தான் அவளை கட்டிக்கிறவனே அவளை தொட முடியும். ராஜா கன்னி கழிச்ச பொண்ணுங்களுக்கு தான் கல்யாண தகுதியே வர்றதா அர்த்தம் சொல்லிட்டு விழிகளில் திரண்ட நீரை சுண்டி விட்டான் விஷ்ணுசித்தன். என்ன ஒரு கொடுமை அப்படின்னா அர்ச்சனா. விசுவோ பிரம்ம பிடிச்ச மாதிரி உக்காந்துருந்தான். அப்புறம் அப்படின்னு அர்ச்சனா கேட்க, அர்ச்சனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அரண்மனையில் எல்லாரும் என்னை தேடி உருண்டு புரண்டுட்டு இருப்பாங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டான் விசு. விசு, நல்ல கட்டத்தில் பயந்தா எப்படி, தேடுனா தேடட்டும், நீங்கள் தாத்தா சொல்கிறத கேளுங்க, நீ கேட்டு வந்து சொல்லு அர்ச்சனா, நான் கிளம்புறேன் அப்படின்னு விசு கிளம்ப ஆயத்தமான மறுவினாடிய தூரத்தில் டார்ச் லைட் வெளிச்சத்தோட கொஞ்சம் பேர் அந்த பக்கமாக வர்றது தெரிஞ்சது. போச்சு, அரண்மனையிலேருந்து தேடிட்டு வந்துட்டாங்க தோ அப்படின்னு சொல்லவும் அர்ச்சனாக்குள்ள சட்டுன்னு ஒரு மின்னல். விசு, நீங்கள் முன்னாடி போங்க, நாம் இந்த தாத்தாவை பார்த்து மஞ்சியம்மா கதை கேட்ட விவரம் அனாவசியமாக யாருக்கும் தெரிய வேண்டாம், நான் மற்றதை பார்த்துக்கிறேன் அப்படின்னா. விசு உடனே நிமிர்ந்தான். வேகமாக வந்துட்டு இருந்த டார்ச் லைட் வெளிச்ச குவியலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். வெளிச்சத்தில் சிக்கனவனை பார்த்த கார்வாரு, என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க, மதியத்துலேருந்து உங்களை காணாமல் அங்கே எல்லாரும் பதச்சு போயிட்டோம், இந்த பக்கம் வந்ததா ஒரு 100 குடியான் சொன்னதை கேட்டு ஓடி வந்தேன், உங்களுக்கு ஏதாவது ஆனால் நாங்கள் என்ன தம்பி பண்ண அப்படின்னாரு. பயப்படாதீங்க கார்வார், மனசு சரியில்லை, அதான் வயப்பக்கமாக காத்தாட வந்தேன், வாங்க போகலாம் அப்படின்னு அவங்கள அழைச்சிட்டு நடக்க ஆரம்பித்தான். அரண்மனை தர்பார் வளாகத்தில் அலமோதிக்கிட்டு இருந்த திவ்யமங்கலமும் பாண்டியம்மாளும் விசு வர்றதை பார்த்து ஓடி வந்தாங்க. எங்கடா போயிட்ட அப்படின்னு கோபமாக வெடிச்சாங்க. சும்மா காத்தாட, அரண்மனைக்குள்ளே ஆடாத காத்தா, இனி வெளியில் போனால் தெரியும் செய்தி. ஆமாம், எங்கே அந்த பொண்ணு அப்படின்னு அர்ச்சனாவை கேட்கவும், தெரியாதே. தெரியாதா, உன் கூட தானே இருந்தா, எங்கேயாவது வெளில போயிருப்பா அப்படின்னா. வெளியில் தனியாக போகிற அளவுக்கு தைரியசாலியா அவ அப்படின்னு கேட்ட பாண்டியம்மாளோட குத்தாலான கேள்விக்கு பதில் தேவர்கிட்டேருந்து வருது. ராணியம்மா, இந்த கால பொண்ணுங்கள்லாம் சந்திர மண்டலத்துக்கே போகிறதுக்கு தகுதி படைச்சவங்க ஆயிட்டாங்க, இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டீங்க. இல்லையா மகாராஜா, நீங்கள் போய் ஓய்வு எடுத்துக்கங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்ட விசுவை சாமர்த்தியமாக கத்திரிச்சு விட்டாரு தேவர். விசு நகர்ந்துக்கிட்டான். தேவர், இவன் போக்கே எனக்கு பிடிக்கலை, எனக்கு ரொம்ப கட்டுப்பட்ட கஜேந்திரனையே என்னால் காப்பாற்ற முடியலை, இவனை எப்படி காப்பாற்ற போகிறோன்னு கவலையாக இருக்குது அப்படின்னா திவ்யமங்கலம். கவலைப்படாதீங்க ராணிம்மா, நாங்கள்லாம் இல்லையா, நீங்கள்லாம் எப்போத்தான் இல்லை, என்ன பிரயோஜனம், கஜேந்திரன் பழைச்சானா அப்படிங்கிறா. யார் இறந்ததை பற்றியும் கவலைப்படுறதில்ல அர்த்தம் இல்லை, உங்களுக்கு நான் ஒரு உறுதி தரேன், இளைய மகாராஜாவை நான் காப்பாற்றி காட்டுறேன், இது சவால் அப்படிங்கிறார். உங்கள் தைரியத்தில் தான் நாங்கள் இருக்கோம். ஆமாம், யாரையும் மாடு முட்டி கொன்னுடுச்சாமே, அதுக்காக இருசனை கைது பண்ணிட்டாங்களாம், விசாரிக்கிறதுக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னார். தேவர் பேசிக்கிட்டே தில்லைநாயகத்தை பார்த்தாரு. தில்லைநாயகம் அர்த்த புஷ்டியோட அந்த பார்வையை ஜீரணிச்சுக்கிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். வெளியில் வந்த தில்லைநாயகத்துக்கு இருசன் ஜாமீனில் வெளியில் எடுக்கப்பட்ட செய்தி கிடைக்கிது. இருசனை ஜாமீனில் கொண்டு வர அளவுக்கு விவரமும் பணமும் படைச்ச அந்த நபர் இங்கே யாரு அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ள முளைக்குது. தில்லைநாயகம் விதிர்ப்போட இருசனை தேடி அவனோட குடிசை பகுதி இருந்த இருளுக்குள்ள மறைஞ்சு போனார். குடிசைக்குள்ள மல்லாந்திருந்த இருசன் தில்லைநாயகத்தை பார்த்து எழுந்து வந்தான். வந்த வேகத்தில் அவர் காலை கட்டிக்கிட்டான். ஏ இருசா, என்னப்பா இதெல்லாம்? ஆண்டே, உங்களால தான் நான் இப்போ வெளியிலேயே இருக்கேன், அந்த போலீஸ்காரங்க என் மூட்டை கலட்ட பார்த்தாங்க, நல்ல வேளை நீங்கள் அனுப்பின ஆள் வந்து என்னை ஜாமீனில் விட சொன்னார். நான் அனுப்பிச்சேன்னா? தேவர் ஃபோன் செஞ்சாரா? தில்லைநாயகம் வாய் பழந்தாரு. ஆமாம், அந்த ஆள் அப்படித்தான் சொன்னான். சேச்சே, யாரோ வெளியூர்காரன், இப்போ அவன் எங்க யாருக்கு தெரியும்
தில்லைநாயகத்துக்கு திணறுது. விஷ்ணு சித்தன் திரும்ப வஞ்சியம்மாளோட வரலாற்றுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். விளக்கு வெளிச்சத்துல அதிரூப சுந்தரியா அமர்ந்திருந்த அர்ச்சனாவுக்கு அந்த கதைக்குள்ள எங்கேயோ மரண ரகசியம் ஒழிஞ்சிருக்கிற மாதிரி தோணுது. சரி, நம்ம கதையை பார்ப்போம். தம் மகளை ராஜபிரசாதத்துக்கு குழந்தைசாமி அனுப்பி வச்சான். அது சின்ன பொண்ணு பயந்து நடுங்கிக்கிட்டு அரண்மனைக்கு அழைச்சி வரப்பட்டது. உள்ள அண்ணன் தம்பிக்குள்ள குடுமிப்புடி. எதுக்கு? அந்த பொண்ணு யாருக்குன்னு. தன்னோட போட்டி போட்ட வேங்கைராஜரை அண்ணன் கூட பார்க்காம சிம்மராஜ ரூபசேகர கோட்டைப்புறத்தார் துப்பாக்கியை கையில் எடுக்கிறார். சும்மா மிரட்டுவதுக்காக அப்படின்னு இல்லாம நிஜமாவே வெறித்தனத்தோட சுடவும் செய்யறார். வேங்கைராஜ ரூபசேகர கோட்டைப்புறத்தாரை நோக்கி வந்த அந்த குண்டு அவர் நகர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி முழங்கால போய் தாக்கி அவரை அலறலோட சுருள விட்டுச்சு. உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனா பிராண வேதனையும் கால் துண்டிக்கப்பட வேண்டி வருமோ அப்படிங்கிற நிலைமைக்கு அது வேங்கைராஜரை கொண்டுட்டு போனுச்சு. பழுக்க செவந்த நெருப்பு கத்தியால வேங்கைராஜரோட காலை வைத்தியர் கீர்ன சமயம் வலியிலையும் வேதனையிலையும் கத்துனாரு வேங்கைராஜர். அவன் உயிரோட இருக்கக்கூடாது, அவன் என் தம்பியே கிடையாது, அவனை கண்ட துட்டமா ஆக்குங்க, டேய் தாண்டவா கொண்டு வாடா அவன் தலைய அப்படின்னு. ராணி ரத்னாவதி அங்க ஓடி வர தொடங்கினான். தாண்டவன் என்ன செய்யறதுன்னு விதிர்த்து போய் நிற்க அரண்மனையோட ஒரு தனி அறையில தங்கம்மாளுக்கு ராஜபிரசாத முகூர்த்தம் ஆரம்பமாயிருந்தது. வைத்தியரோட மயக்க மருந்துல வேங்கையராஜர் உறங்கிக்கிட்டு இருக்க ரத்னாவதி மட்டும் அழுதுகிட்டு இருந்தா. ராணியம்மா அழைப்பு கேட்டு நிமிர்ந்தவ எதிரில் தாண்டவன் தென்படுறான். ராஜாவுக்கு இன்னைக்கு நேர்ந்த கொடுமைக்கு ஒரு காரணம் இருக்கு ராணியம்மா. 100 கோடி கூட்டத்துல வஞ்சியம்மான்னு ஒருத்தி. அந்த வஞ்சியம்மா ஒரு தெய்வ பொண்ணு. பிரசவத்தும் போது முதல்ல உலகத்துக்கு காலை காட்டின பொண்ணு. அந்த காலில் கூட சங்கு சக்கர ரேகைங்க உண்டு. அப்படி இருந்தா அவங்க தேகத்துல ஆத்தாவே குடியிருக்கிறதா ஐதீகம். அவங்க பாடம் போட்டு மந்திரிச்சா விலகாத தோஷம் கூட விலகிடும். இவங்களுக்கு கைராசி முகராசி எல்லாமே உண்டு. அவங்களுக்கு வணக்கம் சொன்னா நம்ம வாழ்க்கை சொணக்கம் இல்லாம போகும். மாறா தப்பா நினைச்சா வாழ்க்கையில நடக்கக்கூடாததெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் ராணியம்மா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே தாண்டவா. ஆமா ராணியம்மா, அந்த வஞ்சியம்மா இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருந்தா. அந்த மகராசிய நம்ம பெரிய ராசா தப்பான எண்ணத்துல பார்த்தாரு. அதுக்கான பலன் கூடவே துப்பாக்கி ரூபத்துல கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னான். விதிர்த்து போனா ரத்னாவதி. இந்த கதையை விஷ்ணு சித்தன் அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்துல ஏதோ சலசலப்பு. கண்ணு வைக்கிற நேரத்துக்குள்ள பக்கத்துல இருந்த மரத்துல இருந்து கிழவொன்னு வேகமா முறிஞ்சு சடசடன்னு கீழே விழுந்து விஷ்ணு சித்தனை பேச்சு மூச்சு இல்லாம செஞ்சிருச்சு. இரவு நேரங்கிறதுனால அர்ச்சனாவால எதையும் தெளிவா பார்க்க முடியல. காத்து கூட மெல்லுசாதான் அடிச்சிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்ததுன்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது விஷ்ணு சித்தன் முனக தொடங்கினான். அர்ச்சனாவோட உதவி குரல் கேட்டு அங்க வயல்வெளிகள்ல இருந்த சிலர் அரிக்கன் விளக்கோட ஓடி வந்து விஷ்ணு சித்தனை மீட்டெடுத்தாங்க. டேய் கிழவனை குடிசைக்கு தூக்குங்கடா, அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தன் விஷ்ணு சித்தனை நெருங்கவும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சு தூக்கிட்டு குடிசைக்கு போறாங்க. மேடம், குரல் வந்த திசையில பாக்குறா அர்ச்சனா. அங்க வேலைக்காரன் வடிவேலு நின்றுட்டு இருக்கான். இளைய மகாராஜா அவங்கள அழைச்சிட்டு வர சொன்னாரு. வடிவேலு பார்த்த அரிக்கன் விளக்குக்காரன் ஒதுங்கிக்கவும் அர்ச்சனா வடிவேலுவை தொடர்ந்து நடந்தா. ஆமா, விசு எங்க? அவரோட பிரைவேட் ரூம் இல்லை அப்படின்னு வடிவேலு புதுசா ஒரு பாதையில அவளை அழைச்சிட்டு போக தொடங்கினான். ஏய், எங்க இந்த பக்கமா போற? வேற வழி மாதிரி தெரியுது. ஆமா மேடம், யாரும் உங்களை பார்க்க கூடாதுன்னு தான். ஏற்கனவே இளைய மகாராஜாவை எங்கேயோ போயிட்டு வந்தாருன்னு சொல்லி பயங்கரமா திட்டி முடிச்சிருக்காங்க. இப்ப அவர் ரூமுக்கு நீங்க போறத பார்த்தா 30 வயசு வரைக்கும் கூட விட்டு வைக்காம இப்பவே தீர்த்து கட்டிடுவாங்க. ஏய், என்ன சொல்ற நீ? உள்ளதா சொல்றேன் மேடம். இந்த வேலையில நான் இருக்க காரணமே இளைய மகாராஜா தான். படிச்சுட்டு வேலை இல்லாம மதுரையில் கிடந்த என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்ததே அவர் தான். என்னை இங்க வேலைக்கு சேர்க்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா? பேர் தான் இளைய மகாராஜா, ஆனா அதிகாரம் பண்றதெல்லாம் மத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். ரூம்ல ரொம்ப சோகமா உட்கார்ந்துருந்த விசு அர்ச்சனாவை பார்த்ததும் எழுந்து வந்தான். நகர ஆரம்பிச்ச வடிவேலுவை தடுத்த விசு, வடிவேலு அப்புறமா கார்வார் கருணாகரனை என்னை வந்து பார்க்க சொல்லு. எனக்கும் அர்ச்சனாக்கும் இருக்கிற காதலை பத்தி யார்கிட்டையாவது சொல்லிட போறாரு, நான் எச்சரிச்சேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் தலையாட்டிட்டு நகர்ந்துக்கிறான் வடிவேலு. அர்ச்சனா பக்கம் திரும்பின விசு, என்னாச்சு அர்ச்சனா? எல்லா விஷயத்தையும் விஷ்ணு சித்தன்கிட்ட கறந்துட்டியா அப்படின்னா. மரக்கிழ முறிஞ்சது தான் மிச்சம் அப்படின்னவ அது வரைக்கும் விஷ்ணு சித்தன் என்னென்ன சொன்னாங்கிறத சொல்லி மரக்கிழை முறிஞ்சு விழுந்ததையும் அவங்ககிட்ட சொல்லி நிறுத்தினான்.
அப்ப கேள்விப்பட்ட கதையில உனக்கு துப்பு கிடைக்கலையா? நிறையா. என்னது? இந்த கொலைகள் ஒரு பழிக்கு பழி வாங்குற நடவடிக்கை. யாரை யார் பழி வாங்குறாங்க? உங்க வர்க்கம் நூறுகுடி கூட்டத்தை பழி வாங்கிடுச்சு. இப்போ அவங்க உங்களை பழி வாங்குறாங்க. அப்ப எதிரி நூறுகுடி கூட்டத்தில் இருக்கானா? நிச்சயமா. ஆனா அது யாருன்னு தெரியறதுக்குள்ளதான் மரக்கிழ விழுந்து காரியம் கெட்டு போச்சு. விஷ்ணு சுத்தனுக்கு ஒன்றும் ஆகலையே, உயிருக்கு ஆபத்து இல்லை. அப்ப மிச்ச கதையை பின்னால தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. வா போகலாம் அப்படின்னு அவள் அழைச்சிக்கிட்டு நடந்தான் விசு. அது ஒரு பக்கம் விசு, இன்னொரு பக்கம் அந்த மூங்கில் பெட்டியில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறா. அப்போ பார்த்து திம் திம்முன்னு காசண்டிக மோதிர சத்தம் கேட்குது. சாளரம் வழியா எட்டி பார்த்தான் விசு. வெளியில திகு திகுன்னு தீப்பந்தங்கள்லாம் தெரியுது. அதோட வெளிச்சத்துல ஒருத்தர் தலையில பெரிய மஞ்சள் துணியால மூடின கூட. என்ன விசு இது? அதுக்குள்ள திருவிழா வந்துருச்சா அப்படின்னு முணங்கினவன், நூறுகுடி கூட்டத்து திருவிழா அர்ச்சனா. வேங்க பொண்ணியை வழிபட்டுட்டு வீர விளையாட்டெல்லாம் ஆடி காட்டுவாங்க. சமஸ்தானத்துக்கு முதல் மரியாதை செய்வாங்க. நாங்களும் பதில் மரியாதை செய்யணும். அந்த கூட்டம் இப்போ அரண்மனையோட வாசல் அடைஞ்சு ஆடி பாட தொடங்குது. அதை தொடர்ந்து விசுவோட அறையை நோக்கி சிலர் வர தொடங்குறாங்க. அறை வாசலில் நின்ன விசுவை பார்த்துட்டு இளைய மகாராஜாவை பெரிய ராணி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அரண்மனை வாசல் மண்டபத்தில் பாண்டியம்மா, அவளுக்கு பக்கத்தில் திவ்யமங்கலம், திவ்யமங்கலத்துக்கு பக்கத்தில் வளையாம்பிகை நின்றுட்டுருக்காங்க. வளையாம்பிகையை அப்போ தான் பார்க்குறா அர்ச்சனா. அதனால யார் விசு அது அப்படின்னு கேட்கவும், அவங்க தான் என் அண்ணி அப்படின்னு சொன்னவன் பக்கத்தில் ஒருத்தர் ஓடி வந்து தலையில் பட்டு தலப்பாக அணிவிக்கிறார். கூட்டம் உடனே குலவை இடுது. ஒருத்தன் விரலை கீறி ரத்த போட்டு வைக்கிறான். நூறுகுடி கூட்டத்து பேரு விளங்க, நல்ல ஆணை கட்டி ஆளுந்த ராசாம்மா இருங்க, எல்லா செல்வங்களும் பெற்று வாழ தமக்கு கொட்டுங்கடா அப்படின்னு ஒருத்தன் கவிதையா சொல்ல கூட்டம் உடனே தமக்கு கொட்டுது. கூட்டத்தில் இருசனும் இருந்தான், கொஞ்சம் குடிச்சிருந்த போத கண்களோட. கூட்டத்தில் இருந்த ஒருத்தனோட மேனி முழுக்க நெளியிற பாம்புகள். அர்ச்சனா அவனை ஆச்சரியமா பார்த்தா. அவன் விசுவை நெருங்கி வந்தான். ஒரு நல்ல பாம்பை மாலையா போட அவன் தயாரானான். அது வாயை பொழந்து சீறிக்கிட்டு இருந்தது. அப்படியே மாலையா விசுவோட கழுத்துல விழப்போன சமயம் வளையாம்பிகை அலறிக்கிட்டே மயக்கமானான். எல்லாருடைய கவனமும் வளையாம்பிகை மேல போக சட்டுன்னு புத்திசாலித்தனமா அர்ச்சனா விசுவை பின்னாடி பிடிச்சு இழுத்தா. பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ணாது, இது தெய்வனாகும் அப்படின்னா பாம்பு வச்சிருந்தவன். திவ்யமங்கலம் வளையாம்பிகையை தாங்கிக்கிட்டபடியே கத்த தொடங்கினான். தேவர், என்ன இதெல்லாம்? அவனை போக சொல்லுங்க. விசுவோட நிலைமை தெரிஞ்சும் இது என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்றதுக்குள்ள அங்க தண்ணீர் வந்தது. வளையாம்பிகை முகத்துல அந்த தண்ணீர் சிலீர்னு பரவுது. என்ன ராணியம்மா நீங்க? மாடன் நம்ம விசுவாசமான நூறுகுடியான், பாம்பு பிடிக்கிறதுல கில்லாடியான ஆளு. அவனை பார்த்து பயப்படுறீங்களே, அவன்கிட்ட இருக்கிற எந்த பாம்புக்கும் பல்லு கிடையாதுமா. அர்ச்சனாவுக்கு அதை கேட்ட பிறகுதான் மூச்சே வந்தது. சரி சரி, எல்லாம் கிளம்புங்க, திருவிழா அமர்க்களமா நடக்கட்டும், ராசாமாருங்க எல்லாம் தவறாம வந்து கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு திடும்னு கூட்டத்துல வந்த தில்லைநாயகம் கத்த தொடங்கவும் கூட்டம் மேல சத்தத்தோட திரும்ப தொடங்குது. மாடன் மட்டும் அப்படியே நின்றுகிட்டு இருந்தான். அர்ச்சனா அவன் பக்கத்துல வந்தா. தேவரும் அவனை நெருங்கி வந்தாரு. என்ன மாடா, கிளம்ப வேண்டியது தானே? ஐயாவை தனியா பார்க்கவே முடியறது இல்லைங்க, அதான் பார்க்கலாம்னு. என்ன விஷயம்? எனக்கு 50,000 ரூபாய் வரை வாங்கி தரதா சொன்னீங்களே, அதை லோன் ரூபாயா வாங்கி தந்தா நல்லா இருக்கும். விசுவும் அர்ச்சனாவும் பேசுறது புரியாம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே தேவர் விசுவை பார்த்து அவனுக்கு புரியட்டும்னு பேச ஆரம்பிக்கிறார். இளைய மகாராஜா, மாடன் நல்லா பாம்பு பிடிப்பான். நம்ம அரண்மனை தோட்டத்துல ராஜநாகங்க நிறைய நடமாடுறதா சொன்னாங்க. மாடனால தான் அதை பிடிக்க முடியும். அவனும் அப்போ சிலோன் போகணும்னு தயாரா இருந்தான். நான் தான் 50,000 ரூபாய் வரை வாங்கி தரேன்னு சொல்லி அவனை இங்கே இருக்க வச்சேன். இவ்வளவு செஞ்சும் பெரிய மகாராஜாவை ஒரு பாம்புகிட்டேருந்து காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. ஆமா இளைய மகாராஜா, உங்க அண்ணன் இறந்த அன்னைக்கு கூட நான் 2 ராஜநாகம் பிடிச்சேன். தில்லைநாயகம் ஐயா கிட்ட காட்டி பணம் கொடுங்கன்னு சொன்னேன். நானும் சிலோனுக்கு போக வேண்டி வந்துச்சு. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. அதுக்குள்ள என் கூட வந்த சிநேகிதன் ராஜநாயகத்தை மாடு மூட்டி அவன் செத்துட்டான். அவன் சிலோன்ல பெரிய கேடி. நானும் அவனும் இருசன் குடிசையில தான் தங்கியிருந்தோம். அவன் கொஞ்சம் சிலோன் ரூபாயை வச்சிருந்தான். அதை இருசன் வச்சிருந்தான்னு நினைச்சு அவனை பிடிச்சிக்கிட்டு போயிடுச்சு போலீஸ். அவன் தான் திட்டம் போட்டு ராஜநாயகத்தை கொண்டுட்டதாவும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல வேலை, இருசன் ஜாமீன்ல வந்துட்டான். மிச்சத்தை நீங்க சொல்லி இருசனை விடுவிக்கணும். இளைய மகாராஜா, எனக்கும் பணம் தந்தா ரொம்ப உதவியா இருக்கும். இது வரைக்கும் 8 ராஜநாகம் பிடிச்சிருக்கேன். விசு அதை கேட்டு ஆடி போனான். அதுக்குள்ள தில்லைநாயகம் வந்து சேர்ந்தாரு. ஏய், நீ இன்னுமா போகல? போ, அப்புறமா வா. உன் பணத்தை யாரும் இங்க இல்லைங்க போறதில்ல.
இல்லையே மகாராஜா, உங்களை பெரிய ராணி உள்ளே கூப்பிடுறாங்க அப்படின்னாரு. விசு திரும்பி உள்ளே நடக்க தொடங்கின வேலை அக்கௌண்டன்ட் எதிர்பட்டார். வந்தவர் மாடனை பார்த்துட்டு சலிச்சுக்கிறாரு. ஏயா, பாம்பு பிடிக்க 50,000மா? பகல் கொள்ளையா இருக்கேயா? ராஜா இறந்து கிடக்கிறப்ப வந்து இளைய மகாராஜா ரூமுக்குள்ளேயே வந்து என்னை பணம் கேட்குற, உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாதியான்னு கத்துனாரு. அக்கௌண்டன்ட், உங்களுக்கும் இவனை தெரியுமா அப்படின்னா விசு. ஆமாம் இளைய மகாராஜா, அர்ச்சனா உங்களுக்கு ஃபோன் பண்ண சமயத்தில் மாடன் இங்கே வந்து பணம் கேட்டு ரகலை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னாரு. இதுக்கு மேலே அங்கே நிற்கிறது நல்லதில்லைன்னு நினச்ச மாடன் மெதுவாக அங்கேருந்து நழுவிட்டான். அப்படின்னா அன்னைக்கு ஃபோனில் கேட்ட குரல் இவனோட குரல் தானா? இந்த கேள்வி ஒரே நேரத்தில் விசுவோட மனசுலையும் அர்ச்சனாவோட மனசுலையும் வருது. பாண்டியம்மா விசுவை நெருங்கி போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா பக்கம் திரும்பினா. தில்லைநாயகம் உனக்கு தங்க ஏற்பாடு பண்ணி தருவார்மா அப்படின்னா. அப்போது பருமனா ஒருத்தன் தோளில் பருத்த பெல்ட்டோட பாண்டியம்மாவை நெருங்கி வந்து அவள் காதுகளில் ஏதோ கிசுகிசுத்தான். அவனை பார்த்து அர்ச்சனாக்குள்ள ஒரு பச்சி அலறுது. இவனே தான் அன்னைக்கு நான் விசுவோட பேசிட்டு இருந்ததை ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டவன். உடனே கிளம்புன விசுவை வேகமாக அழைக்கிறா. விசு உடனே நெருங்கி வந்தான். என்ன அர்ச்சனா, அன்னைக்கு நாம் பேசிக்கிட்டு இருந்தப்ப ஒட்டு கேட்டு இருந்தவன் இவன் தான். விசுவோட பார்வை அவன் மேலே தாவுது. ஆனால் பதிலோ பாண்டியம்மா கிட்டேருந்து வருது. அவனை என்னடா சந்தேகமாக பார்க்குற? நான் தான் அவனை அனுப்பி உங்களை கண்காணிக்க சொன்னேன். யாரோ ஒரு பொண்ணு வந்து ஒரு ரூமில் பேசிகிட்டு இருப்பா, நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அர்ச்சனா முதல் முறையாக கிள்ளப்பட்டது போல ஆனான். விசுவோ அதை கேட்டு காற்று போல பலூன் போல ஆனான். அர்ச்சனா எதையெல்லாம் சொல்லி சாபத்தை சதி அப்படின்னாலோ அது ஒன்றா சதி இல்லை, சாதாரண நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி உடப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தது. பழையபடி சாபத்தோட பலம் விசுக்குள்ள நங்குரத்தை போட்டுருச்சு. எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன், உனக்கும் ஆயுசு 30 தான் அப்படின்னு அது சவால் விட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு பிரம்ம விசுவோட மனசில் வந்துச்சு. பாண்டியம்மா விசுவை பார்த்து, விசு, நீ நடந்துக்கிறது சரியில்லை. அரண்மனை சம்பிரதாயங்களை மீற நினைக்காத. வேங்கை பொண்ணி கோவப்பட்டா நம்ம தாங்க மாட்டோம். ஒரு பத்தினி சாபத்துக்கே பதில் சொல்ல முடியலை அப்படின்ன பாண்டியம்மா அப்படியே அர்ச்சனா பக்கம் திரும்பினா. இந்த பாருமா, வந்த இடத்துல வேலையை மட்டும் பாரு. இந்த அரண்மனைக்கான வாரிசு எப்படி வரணுங்கிறது பெரியவங்க பல பேர் தீர்மானிக்கிற விஷயம். இந்த காதல் கீதல் இதெல்லாம் வேண்டாம். என் எச்சரிக்கையை மீறினா ஒரு வினாடி கூட சமஸ்தான எல்லையில் நீ இருக்க முடியாது, ஜாகிரதை அப்படின்னா. விசுவோட முகம் பேயறிஞ்ச மாதிரி மாறி இருந்துச்சு. மெல்ல சோர்வா அங்கேருந்து நடக்க தொடங்கினான். அர்ச்சனாவுக்கு அவனை உடனே தூக்கி நிறுத்த மனசு துடிக்குது. அம்மா வாங்க, உங்கள் அறைக்கு போகலாம். தில்லைநாயகம் வந்து அர்ச்சனாவை அழைச்சிட்டு போனார். ரூம்குள்ளே நுழைஞ்சவள தில்லைநாயகம் தயக்கமாக பார்க்க, என்ன விஷயம் அப்படின்னா. வேண்டாம்மா, இளைய மகாராஜாவை மறந்துடுங்க. பார்க்க நிஜமாலுமே ராணி மாதிரி இருக்கீங்க. நீங்கள் பூவோட பொட்டோட இருக்கணும், அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லவும் அவரை வெறிச்ச அர்ச்சனா, நீங்கள் உங்கள் வேலை பாருங்க அப்படின்னா. எதிர்பார்த்த பதில் தான் அப்படின்னு வேற திசையிலேருந்து வந்தது குரல். கார்வார் கருணாகரமூர்த்தி. நல்லது சொல்கிறார் தில்லைநாயகம். நானும் சொன்னேன், நேரில் சொல்ல தயங்கிக்கிட்டு லெட்டரில் சொன்னேன். அதான் ரோஜா பூவோட லெட்டர் பார்சல், அதை அனுப்புனது நான் தான் அப்படின்னார். தன்னோட சந்தேகத்தில் பாக்கி இருந்த ஒரே விஷயம் கூட இப்போ உடஞ்சிடுச்சு. 2 பேரையும் வெறிச்சா. உங்களுக்கெல்லாம் விசுவோட சாவில் அவ்வளோ நம்பிக்கையா? பெருமூச்சோட கேட்டா. என்ன செய்யறது, காப்பாற்றுற பரிகாரம் அந்த மூங்கில் பெட்டியில் இருக்கு. அதை திறந்து பார்க்க பெண் குழந்தை பிறக்கணும். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே திடுதிடுன்னு சிலர் குறுக்கை நடுக்கையுமா ஓடினாங்க. என்னப்பா, என்ன விஷயம்? வளையாம்பிகை ராணிக்கு பிரசவ வலி எடுத்துருச்சு. அர்ச்சனாவுக்கு பாண்டிக்குட்டி தான் அக்கா செல்லம்மால சமஸ்தானத்தை விட்டு போக சொன்னதையும் அந்த வாரிசாவது நல்லா இருக்கட்டும்னு சொன்னதையும் அவங்களோட உரையாடல் ஞாபகப்படுத்த அவளுக்குள்ள புதுசா ஒரு நம்பிக்கை கிழக்குவான சூரியனா எழும்புது. விசு சாபம் இல்லை சதிங்கிறத நிரூபிக்க தோ இன்னொரு ஆதாரம். வளையாம்பிகை வயிற்றுல இருக்கிறது பொண்ணு தான், ஆண் குழந்தைன்னு இவங்க பொய் சொல்றாங்க. நான் நிரூபிச்சு காமிக்கிறேங்கிற தீர்மானத்தோட செல்லம்மாளை பார்க்க கிளம்புனா அர்ச்சனா. செல்லம்மாளை முதல்ல சமஸ்தானத்தை விட்டு மதுரைக்கு கூட்டிட்டு போகணும். இவங்க இங்க திணறணும். அதே நேரத்தில் வளையாம்பிகையோட பிரசவத்தை கூர்மையாக கவனிக்கணும். பொண்ணு பிறந்தா இவங்க என்ன செய்வாங்கன்னு பார்க்கணும். அப்படிங்கிற நினைவுகளோட செல்லம்மாளோட குடிசையை நோக்கி ஓடுனா. குடிசைக்கு வெளியில கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க. வாங்கம்மா வாங்க, என்ன விஷயம்னு கேட்டாரு ஒருத்தர். செல்லம்மா எங்க? அதுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, தூக்கிட்டு போயிருக்காங்க. அர்ச்சனாவோட பொட்டில் பூச்சி பறக்குது. அதுக்கு மேலே அங்கே நிற்க விரும்பாதவளா விறுவிறுன்னு அரண்மனை நோக்கி நடக்க தொடங்குனா. எப்படி 2 பேருக்கு சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்தில் வலி எடுக்கும்? இந்த கேள்வி வந்த அடுத்த வினாடியே
அவளுக்குள்ள அடுத்த ஒரு நினப்பு வருது. யாரோ ஒருத்தருக்கு தான் இயற்கையான வலி, இன்னொருத்தருக்கு வலி வரவழைக்கப்பட்டிருக்கு. அரண்மனைக்குள்ள நுழைஞ்சவளை எதிர்கொண்ட வடிவேலு, அம்மா அநியாயம்மா அப்படின்னா. ராணிக்கும் இடுப்பு வலி, 100 கோடி கூட்டத்து செல்லம்மாளுக்கும் இடுப்பு வலி. 2 பேருக்கும் ஒரே இடத்துல ராஜ வைத்தியம் நடக்குது. என்ன, செல்லம்மா இப்ப இங்கேயா இருக்கா? ஆமா, வடக்கு வாசல் பக்கம் போய் பாருங்க அப்படின்னா. மெல்ல விசுவ நெருங்கி போனா அர்ச்சனா. விசு, மறுபடியும் சொல்றேன், சாபம்லாம் சுத்த ஹம்பக் விசு அப்படிங்கிறா. விசு மெல்ல அவ பக்கம் திரும்புறான். எனக்கு பொய் நம்பிக்கை விட்டாத அர்ச்சனா, ப்ளீஸ். பிறக்கிற குழந்தையாவது பொண்ணா இருக்கட்டும், அதுக்காக பிரார்த்தனை பண்ணு. பிரார்த்தனைக்கு அவசியமே இல்லை. பெண் குழந்தை தான் பிறக்க போகுது, ஆனா அது ஆணா மாறப்போகுது. பாண்டிக்குட்டி சொன்னதை வச்சு பேசுறியா? விசு, என் பேர்லயா சந்தேகம் உங்களுக்கு? அப்படி இருக்கு சூழ்நிலை அர்ச்சனா. இப்போவும் சூழ்நிலை எனக்கு தான் சாதகமா இருக்கு விசு. ஒரே நேரத்தில் 2 பேருக்கு பிரசவ வலி எப்படி வரும் சொல்லுங்க? அப்படியே வந்தாலும் அவங்க 2 பேருக்கும் ஒரே இடத்துல ட்ரீட்மெண்ட் தர உங்க சமஸ்தான கௌரவம் எப்படி இடம் கொடுத்துச்சு? மனிதாபிமானத்தை சந்தேகப்படாத அர்ச்சனா. பிரசவ வேதனைங்கிறது ஏழை பணக்கார எல்லாருக்கும் பொதுவானது. அந்த சந்தர்ப்பத்தில் உதவி செய்யறது உலக இயல்பு. சமஸ்தான பொண்ணுங்க ஒன்றும் கல் நெஞ்சுக்காரங்க கிடையாது. தன்னோட கேள்விகளுக்கு பட்டு பட்டுன்னு பதில் தந்த விசுவ அர்ச்சனா முதல் முறையா நம்பிக்கை இழந்து பார்க்க தொடங்குறா. அறைக்குள்ளேயோ தீவிரமான பிரசவ போராட்டம். ஒரு கட்டத்துல கதவு திறந்துக்க குழந்தை அழு சத்தம் லேசா கேக்குது. செல்லம்மாளுக்கு ஆண் குழந்தை அப்படின்னு குரல் கேக்குது. சோழ துள்ளி குதிச்சான். தேவர் காலிலையும் பாண்டியம்மா காலிலையும் விழுந்து எழுந்தான். தன்னை நெருங்கி வந்து காலில் விழப்போனவனை விசு தடுத்தான். விசுவ பரவசத்தோட பார்த்தவன், இளைய மகாராஜா கவலைப்படாதீங்க, இந்த பிரசவத்தில் கட்டாயம் உங்களுக்கு விமோச்சனம் ஏற்படும். பொண்ணு தான் பிறக்க போகுது அப்படின்னா. விசு அவனை நன்றியோட பார்த்தான். தாயே வேங்க பொன்னி, தயவு செய்யம்மா. திவ்யமங்கலம் முனகி கொண்டிருந்தா. அர்ச்சனாவோட நெத்தி பரப்புல வியர்வை. அதை தொடச்சிக்கிட்டே சங்கடமா பின்னாடி போக ஆரம்பிச்சா. தேவருக்கு நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பா இருந்தது. நீ கவலைப்படாதம்மா, உன் தவிப்பு எனக்கு நல்லா புரியுது. வளையாம்பிகைக்கு பொண்ணு பிறந்துட்டா அவங்கள சேர்த்து வைக்கிறது எனக்கு ரொம்ப சுலபம். பிறக்கிறது பொண்ணா இருக்கட்டும், மற்றதை பிறகு பேசுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கொஞ்சம் விலகவும், வளையாம்பிகைக்கு பொண்ணு பிறக்குமா, இந்த ராசாவாது தங்குவாரா அப்படிங்கிற கேள்விக்கு அரண்மனையோட மூடிய அந்த அரைக்கதவு திறந்துக்குது. தாதி மெல்ல எட்டி பார்த்தா. வெறிச்ச பாண்டியம்மால தன் பக்கமா அழைச்சா. தாதியோட கண்கள்ல ஜலப்பிரவாகம். நெருங்கின பாண்டியம்மா, என்னடி ஆச்சு, ஆனா பொண்ணா? குரல் வெடிக்குது. பொண்ணுமா பொண்ணு, நல்லா தலை தலைன்னு செக்க செவக்க இளவரசி மாதிரி பொண்ணு. அப்படியா? கதவை தள்ளிக்கிட்டு உள்ள ஓடுனா பாண்டியம்மா. திவ்யமங்கலம் பின்தொடர்ந்தா. தேவர் கை கூப்பி கண்மூடி நன்றி சொன்னாரு. விசுக்கு பறக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி. அர்ச்சனாவை சூழ்நிலையை மறந்து இழுத்து பிடிச்சான். இப்ப என்ன சொல்ற அர்ச்சனா அப்படின்னு அவளை கேள்வியால இடிச்சான். அர்ச்சனாவுக்குள்ள சந்தோஷம் எல்லாம் நிமிர தொடங்குனுச்சு. நிஜமாவே எல்லாம் இயல்பாதான் நடக்குதா? நாம தான் சதி அது இதுன்னு குழப்பிக்கிட்டோமா? அப்பா சொன்ன மாதிரி ஒரு சதி வேலை ஏறத்தாழ 90 வருஷம் இடைவிடாம செயல்பட சாத்தியமே இல்லைதான். உலகத்துல நம்மால புரிஞ்சுக்க முடியாத எத்தனையோ விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது போல. மனசுல தழும்புன எண்ணங்களோட விசுவாவை பார்த்த அதே வினாடிகள்ல குழந்தைக்கு முதலா கொடுக்க தயாரான சக்கரை தண்ணீர்ல வெள்ளையா பவுடர் மாதிரி ஒரு மறைவுல 2 கரங்கள் கலக்க தொடங்கி இருந்துச்சு.